கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா எங்கள் குல குழந்தாய் எங்கள் வீட்டில் வந்து உதிப்பாய் தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா பொந்தொட்டு போட்டே பூங்கொடியாய் உன்னை கண்மணியே காளி கண் வளர்வாய் என்றுரைப்பேன் அன்னையாய் நின்றுமே தாலாட்டி மகிழ்ந்திடுவேன் எந்தன் மடி மீதினில் தவளாயோ நீ எந்தன் மடி மீதினில் தவளாயோ எங்கள் குல குழந்தாய் எங்கள் வீட்டில் வந்து உதிப்பாய் தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா பிள்ளையில்லாத கூரையை தீர்த்து என் வயிற்றில் நீ பிறப்பாய் தலைமகளாய் வருவாயோ என் தலைமுறையை தருவாயோ பிள்ளையில்லாத கூரையை தீர்த்து என் வயிற்றில் நீ பிறப்பாய் தலைமகளாய் வருவாயோ என் எந்தன் காளியம்மா உனக்கு என்னை தாயாக்குவார் எங்கள் குல குழந்தாய் எங்கள் வீட்டில் வந்து உதிப்பாய் தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா சீராட்டி பாலூட்டி நானும் பாசமலை பொழிவேன் மடி மீது தவழ்வாயா நீ மழலை மொழி சாய்வாயா தாலாட்டி சீராட்டி பாலூட்டி நானும் பாசமலை பொழிவேன் மடி மீது தவழ்வாயா நீ பெருமையை எனதாக்குவாய் எந்தன் காளியம்மா
குழந்தாய் எங்கள் வீட்டில் வந்துதிப்பாய் தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா பொந்தொட்டு போட்டே பூங்கொடியை கண்மணியே காளி கண் வளர்வா என்றுரைப்பேன் அன்னையாய் நின்றுமே தாளாட்டி மகிழ்ந்திடுவேன் எந்த மடி மீதினில் தவளாயோ நீ எந்த மடி மீதினில் தவளாயோ எங்கள் குல குழந்தாய் எங்கள் வீட்டில் வந்துதிப்பாய் தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா தங்கும் புகழ் கொண்ட திருமலை காளியம்மா. ஐந்து கரம் இருந்தும் தாராதிருப்பாயோ பந்து தபம் இருந்தாலும் பாராதிருப்பாயோ ஐந்து கரம் இருந்தும் தாராதிருப்பாயோ பந்து தபம் இருந்தாலும் பாராதிருப்பாயோ கணபதி என் புத்தியில் நிறைந்தவனே அந்தி முகம் இலங்கு முன்னை அந்திப்பகல் வேண்டி வந்தே துந்தி முதற் கணபதி என் புத்தியில் நிறைந்தவனே அந்தி முகம் இலங்கு முன்னை அந்திப்பகல் வேண்டி வந்தே தொந்தி வயிற்றுடனே மூத்த பிள்ளையாகி வந்து அரசடியில் அமர்ந்தவனே எந்தன் கூரை கேட்காயோ தொந்தி வயிற்றுடனே மூத்த பிள்ளையாகி வந்து அரசடியில் அமர்ந்தவனே எந்தன் கூரை கேட்காயோ அரசடியில் அமர்ந்தவனே எந்தன் கூரை கேட்காயோ. மகா கணபதி பிள்ளையார் காடியாட்சி தாயின்ற காரியங்கள் புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகளின் ஆசியுடன் துவங்கப்பட்ட ராஜகோபுரம் வெளிமண்டபங்கள் மிகவும் துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இங்கே வெளிமண்டபத்தில் வேலை செய்யும் விற்பனர்கள் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தங்களுடைய வேலையை மிகவும் சுறுசுறுப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்கூடாக எங்கள் அடியார்கள் அவர்களை பார்த்து பரவசம் அடைகின்றார்கள். எங்கள் கிராமத்தில் மக்களும் எங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளும் இவர்களுடன் ஆசியுடன் இந்த கோபுரம் நாங்கள் துவங்கப்பட்டது. இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகள் வெளிநாடுகள் இருந்தாலும் உடம்பு வெளிநாட்டிலே உயிர் எங்கள் ஈழத் திருநாட்டிலே பதியப்பட்டு இருக்கின்றதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் அவர்களை ஆசீர்வதித்து எண்ணம் எங்களுக்கு நிதி பற்றாமல் இருக்கின்றது. நீங்கள் இவ்வளவு ஆசியுடன் செய்த வேலையை மிகவும் சிறப்பாக நாங்கள் ஆற்றியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எண்ணம் எங்களுக்கு காளியாட்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இங்கே குணவாடு அவர்கள், சிவபாடு அவர்கள், புலேந்திரன் அவர்கள் கண்கூடாக உங்கள் கண் முன்னே காட்சி அளிக்கின்றார்கள். அவர்களுடைய ஆசியுடன் நான் இந்த வேலையை துவங்கி மிகவும் மகிழ்ச்சியோடு நான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் சந்தோஷம் அடைகின்றோம். அடுத்ததாக
எங்கள் குணபாடன் அவர்கள் உரையாற்றுவார். கோண்டாவில் மேற்கு ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் ஆலய பரிவாரண சபை தலைவருக்கு முதல் நன்றி கூறி, கோண்டாவில் மேற்கு ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் கோபுர வேலைகள், மணிக்கூட்டு வேலைகள், மணிமண்டப வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் இன்று மணிமண்டபத்துக்கு கான்கிரீட் போட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த கான்கிரீட் போடும் வல்லமை கோண்டாவில் மேற்கு வாசிகளும் வெளிநாடுகளில் வசிக்கும் வாசிகளும் நமக்கு பல பல இடங்களிலே இருந்து பண உதவி செய்த அவர்களின் ஆசைகளினாலும் இந்த வேலைகளை பூர்ண திருப்தியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையிலே நாங்கள் ஆவணி மாதம் 27-28ஆம் தேதி இந்த கோபுர கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு தீர்மானித்து இருக்கின்றோம் என்பதை வெளி மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இருப்பவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கிடையில் இந்த கோபுர வேலைகளை முற்றாக பூர்த்தியாவதற்கு உங்களுடன் நாங்கள் மீண்டும் மீண்டும் பண உதவியை கேட்பது அரிதில்லை. உங்கள் கையில் தான் இது தங்கி இருக்கின்றது. நாங்கள் கேட்க முன்னமே நீங்கள் தந்திருக்கிறீர்கள் எத்தனையோ பேர். எனவே நீங்கள் இன்னும் கூடுதலான ஒத்தாசை புரிந்தால் நாங்கள் இந்த 27ஆம் ஆவணி மாதம் 27ஆம் 28ஆம் 29ஆம் தேதிகளில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு தேதி நிர்ணயிக்கின்றோம். கும்பாபிஷேகம் முடிந்த அடுத்த நாள் 30ஆம் தேதி நமது வருடாந்த கொடியேற்றம் நடைபெறும். நீங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கே நியாயமான ஆட்கள் வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு உதவி செய்தீர்களோ அதே போன்று மீண்டும் மீண்டும் பண உதவி செய்து இந்த எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய வேலைகளை பூர்த்தி செய்து முடிக்கும் வண்ணம் நமது பரிபாலன சபையின் ஆசையுடன் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.